ஒரு புகழ்பெற்ற துறவி ஒருத்தர் இருந்தார். அந்த துறவிட்ட நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே தியானம் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி தியானம் கற்றுக்கிட்ட பழைய மாணவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த துறவியை சந்திக்கிறதுக்காக இப்போ வரான். இப்போ அந்த பழைய மாணவன் என்ன பண்ணுறான், இந்த துறவிகிட்ட சொல்கிறான், சாமி நான் உங்கள்கிட்ட தியானம் கற்றுக்கிட்டு போய் நான் வீட்டில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த தியானம் பண்ணுறதுனால மன அமைதியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். நான் தியானத்தில் இல்லாத நேரம் நான் ஒரு சில தவறுகள் பண்ணிடுறேன் எனக்கே தெரியாமல். இந்த மாதிரி நான் தியானம் கற்றுக்கிட்டவன் இந்த மாதிரி தவறுகள் செய்யலாமா, இது தப்பு இல்லையா, இது எனக்கே தெரியுது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சிடறேனே, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறவிகிட்ட கேட்குறான் அந்த பழைய மாணவன். இப்போ அந்த துறவி என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டு இப்போ சொல்கிறாரு, அதாவது நீ தியானமும் பண்ணுற தவறுகளும் பண்ணுற, நீ தியானமும் பண்ணு தவறுகளும் பண்ணு, கொஞ்ச நாளைக்கு பிறகு ஏதோ ஒன்று நின்றுடும். அதான் தியானமாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நின்றுடும். எது நிற்குதோ எது உன்னிடம் இருக்கோ அதுதான் உன்னோட இயல்பு. அது தியானமாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னார் அந்த துறவி.